அம்மணி, மேல ரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்காங்களே, கொஞ்சம் வர சொல்றீங்களா? இத கூப்பிடுறேன். அண்ணே வந்துட்டாங்க. என்ன சார் இது? நீங்க இருக்கீங்களா வரீங்க? என்னங்க நீங்க? அண்ணே என்ன கொலைகாரனா இல்ல தீவிரவாதியா? சும்மா எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அதானே, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஐயோ, நான் அதுக்காக சொல்லல சார். நீங்க இங்க வந்திருக்கிற நேரத்துல அந்த ரஞ்சனி இங்க வந்தா ஏன் கணேஷ் என்ன பார்க்க வந்தாரு, எதுக்காக உன்னை பார்க்க வந்தாருன்னு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சார். என்னங்க நீங்க? ஊர் உலகமே இந்த கணேசனை சரியான தொண்ணன்னு நம்புது, தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுது. நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. ஐயோ, நான் சொல்றதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சில விஷயங்கள் மறைவா இருந்தாதான் மரியாதை, வெளிச்சத்துக்கு வந்தா அசிங்கமா போயிடும். நீங்க ரொம்ப தாங்க பயப்படுறீங்க. நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். இன்னைக்கு என் மச்சானுக்கு நிச்சயதார்த்தம். எங்க பாரா, ரஞ்சனி இவ்ளோ வேகமா காரியத்தை நடத்திட்டாளா? நிச்சயம் எங்க? உங்க வீட்லயா இல்ல ஹாஸ்பிட்டல்லையா? என்னங்க நீங்க புதிர் போட்டு பேசுறீங்க? நிச்சயதார்த்தம் எங்க வீட்லயோ ஹாஸ்பிட்டலயோ இல்ல, பொண்ணு வீட்ல. பொண்ணு வீட்லயா? எந்த பொண்ணு வீட்ல? அதாங்க அவங்க அம்மா அவனுக்காக பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க, அந்த வீட்ல. அவங்க அம்மா அவருக்காக பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, அவன் அந்த பொண்ண ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கான். என்னங்க நீங்க வந்ததுல இருந்து அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கீங்க. சிவா ஒரு பொண்ண லவ் பண்றாரா? ஆமாங்க, எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நானும் கங்காவும் அவ வராம தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுங்க. இருந்தாலும் எங்களால தடுக்க முடியல. நீங்க எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க தெரியுமா? சிவாவை உங்ககிட்ட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி உங்க பொண்டாட்டி ரஞ்சனி கிட்ட இருந்து செயினை வாங்கிருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட நீங்க வேற விதமா பணம் வாங்கிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? அது அசிங்கம் தாங்க. இருந்தாலும் நாம இப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ள தட்டு கை மாறிடும். தட்டு கை மாறினாலும் பரவாயில்லங்க, சிவா அமுதா கைக்கு மாறிடுவான். அமுதாவா? சிவா நிச்சயம் பண்ண போறது அமுதான்ற பொண்ணு தாங்க. எந்த அமுதா? எந்த அமுதான்லாம் தெரியாது. ஆனா அந்த அமுதாவை பத்தி சிவா சொல்ற கதையை கேட்டா ஒரே குழப்பமா இருக்குங்க. ஐயோ, அட கடவுளே, என்ன கொடுமை இது! இந்த அமுதாங்கிற பேரு ரஞ்சினியை நிம்மதியாவே இருக்க விடாதா? காலேஜ், கம்பெனி, காதல், கல்யாணம்னு எல்லாத்துலயுமே குறுக்க வந்துட்டே இருக்கு. சரி, அத பத்தி பேசி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. நிச்சயம் எங்க நடக்க போகுது? அதாங்க இந்த அட்ரஸ் கொடுத்து போலான்னு தான் வந்தேன். இதாங்க அட்ரஸ். இல்லங்க, நானும் கங்காவும் ரஞ்சினி தான் எங்க வீட்டு மருமகளா வரணும்னு நினைச்சு போராடணும். ஆனா நடக்கலங்க. அந்த கோவத்துல தான் நானும் கங்காவும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோங்க. சீக்கிரமா போங்க, நிச்சயத்தை நிறுத்துங்க, நேரமே கிடையாது. இங்க பாருங்க, எக்காரணத்தை கொண்டு அந்த அமுதா சிவாவுக்கு மனைவியா வரவே கூடாது. இந்த விஷயம் ரஞ்சினிக்கு தெரிஞ்சா ரஞ்சினி யாருனே தெரியாத அந்த அமுதாவை வெட்டி சாச்சிருவா. ஏன்னா அமுதாங்கிற பேரை கேட்டாலே ரஞ்சினிக்கு ஆகவே ஆகாது. பேரை கேட்டாலே ஆகாதவளுக்கு வாழ்க்கைய பங்கு கேட்டா விட்டுருவாளா என்ன? இந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம் தாங்க வந்தேன். இனிமே நீங்களாச்சு அந்த நிச்சயமாச்சு. நான் வரேங்க. வாடா போலாம். வரங்க மேடம். ரஞ்சினி, நீ பாவண்டி. இருந்திருந்து இப்பதான் எல்லாமே உனக்கு கூடி வந்துச்சு. கூடி வந்த நேரத்துல எவ்வளவு ஒருத்தி அமுதாங்கிற பேர்ல இடி இறக்கிருக்காளே. யார் அந்த அமுதா? எனக்கே இவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கே. வர ரஞ்சினி, வந்து உன்னை ஓட விடுற. நீ அமுதாவை தேடி அலறி அழுதுகிட்டே ஓடுறத நான் பார்க்கணும், ரசிக்கணும். வரண்டி. பாத்து இறங்குமா. கால் ரொம்ப வலிக்குதாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, நீங்க இரு, அம்மா ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ரத்த காயப்பட்டிருக்கு, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன், சீக்கிரம் வா. என்னம்மா, கால் ரொம்ப வலிக்குதா? இல்லப்பா.
அண்ணே கொஞ்சம் வேகமா போங்களேன். ஆ, இன்னும் வேகமா போனா நம்ம சுடுகாடுக்கு தாம போகணும். சீக்கிரமே உன்னை சிவாவோட சேர்த்து வச்சு நான் ஆரத்தி எடுக்கணும். மா இந்த மாதிரி பேரு சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம். அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை. ஓ, மரியாதை தரணும். சிவா யாருன்னு நினைச்ச? அப்பா ஆ? உங்களுக்கும் ஆ, சேர்த்து சரிம்மா சரிம்மா. சரி உள்ள போ. ஆ, உள்ள வா. எங்க பார்த்து கூட்டிட்டு போங்க. ஆ, வா. மெதுவா போங்க. மெதுவா பாத்து வா. பாத்து. மெதுவா வாமா. மெதுவா மெதுவா பாத்து. மெதுவா வாமா. ஆ, பாத்து. உட்காருமா. அம்மாடி, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. சீக்கிரமே உனக்கு சிவாவும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கம்பெனி பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா. ஆ, பகல்லே பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவீங்களா? ம். ரஞ்சனி, நாளைக்கே நல்ல நாளா இருக்குமா. நானும் அப்பாவும் சிவா வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வரோம். நானும் கூட வரேம்மா. இல்லம்மா, நல்ல காரியத்துக்கு போகும்போது 3 பேரா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி போனா காரியம் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. உருப்படாமலே போச்சு. நல்ல காரியத்துக்கு போகும்போது 3 பேரா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி போனா காரியம் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. உருப்படாமலே போச்சு. ரஜினி, நீ மோசம் போயிட்ட. உன்னோட சிவாக்கு அங்க நிச்சயம் நடந்துட்டு இருக்கு. இந்த விலசத்துல உன்னோட சிவாக்கும் வேறொரு பொண்ணுக்கும் நிச்சயம் நடந்துட்டு இருக்கு. என்னடி சொல்ற? ஏன் சிவாக்கு நிச்சயதார்த்தமா? ஆமா, உன்னோட சிவா இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற ஒருத்தியோட சிவா ஆக போறாரு. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். சிவா என்னதான் லவ் பண்றாரு? நீ கூட அப்படித்தானே சொன்ன. எனக்கும் அப்படித்தானே தோணுச்சு. ஆனா இப்படி நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? அங்க நிச்சயம் முடிஞ்சிட போகுது. வாமா. வேண்டாம், யாரும் வர வேண்டாம். ரோஜா சொல்றது உண்மையா இருந்தா என்னோட சிவாவை எப்படி கூட்டிட்டு வருதுன்னு எனக்கு தெரியும். வா. அம்மாடி, கால்ல அடிபட்டு. அப்பா, பரவாயில்லப்பா. ஏன் சிவாவே எனக்கு இல்ல நானதுக்கு அப்புறம் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. பாடி போலாம். என்னங்க இவ சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கா? போகட்டும். அவ நிச்சயமா சிவாவோட வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா அக்கா ஒரு நிமிஷம். கொஞ்சம் 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 அக்கா பாடாம இருக்கா. நீ வேற போதுண்டி. ஐயோ அக்கா போதுண்டி. இருக்கா ஒரு நிமிஷம் அக்கா. ஐயோ பவுடர் போடுறேன் முகத்தை வெள்ளையாக்கி வச்சிடாதடி. அவ்வளவுதான். அச்சோ, லிப்ஸ்டிக் கம்மியா இருக்கே. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது போதுண்டி. வாய் மூடு. போட்டேன ரெண்டு. சும்மா ரெடி. எதுக்கு இந்த மாதிரி பண்ற? ஏய், அசிங்கம் பண்ணாத. கொண்டா. நீ சும்மா இருக்கியா? அக்கா எழுந்துரு. ஏய், நான் வரல. நான் தான் பிறவி அழகின்னு சொல்லிருக்கேன்ல. அடியே, உங்க அக்கா தான் உங்க அப்பா மாதிரி. உனக்கு யார் சொன்னாங்க? நம்ம சிவாவோட மாமா கணேசன் இருக்கார்ல, அவர் தான் சொன்னாரு. அவர் சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் நான் அவசரமா உன்னை பார்க்க வந்தேன். வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. வாங்கம்மா. வாமா, உள்ள வாங்க. எல்லாரும் வந்தாச்சா? வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருங்க. வணக்கம். அமுதாக்கு ஏத்த மாதிரி தான் இருக்காரு. மாப்பிள்ளை ஒற்றாங்க போல இருக்கு. நான் போய் என்ன எதிர் கேட்டு வரேன். சீக்கிரமா ரெடி ஆவடி. சீக்கிரமா. ஏய், போது அழகா கிளவை. நல்ல அழகா இருக்கா. அடடே சம்மந்தி, வாங்க 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 மாப்பிள்ளை. வணக்கம். பாத்தீங்களா, நான் தான் உங்களுக்கு சம்பந்தியா வரணும்னு இருந்திருக்கு, வந்துட்டேன். நீங்க தான் வரணும்னு இருக்கு. எது நடக்கணும்னு எழுதி இருக்கோ அதுதானே நடக்கும். ஆமா, என்ன உங்க பெரிய பொண்ணு வரலையா? அவங்களுக்கு இன்னும் கோபம் குறையலையா? எதுக்கு வந்தவங்கள விட்டுட்டு வராதவங்கள பத்தி விசாரிச்சுட்டு இருக்க? வந்தவங்களுக்கு காஃபி முதல்ல கொண்டு வரேங்க. நீங்க உட்காருங்க சம்மந்தி. கொடுங்க, நீ வைக்கிறேன். இப்படி வச்சிடுறேன். நீங்க பேசிட்டு இருங்க, இதை வந்துடுறேங்க. உட்காருங்க. நீ பயப்படாத ரஞ்சினி. சிவாவுக்கு நிச்சயம் நடந்துராத. நம்ம அதுக்குள்ள தடுத்துடலாம். அமுதா, நீ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் அண்ணி.
ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? நான் ஏன் வந்தனா? இவங்களதான் எங்க அண்ணனுக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கோம். ஆமா, நீ என்ன இங்க இருக்க? ஏதாவது பார்லர்ல இருந்து எங்க அன்னைக்கு மேக்கப் போட வந்திருக்கியா? நான் ஒன்னும் மேக்கப் போட வரல. நீங்க நிச்சயம் பண்ண வந்தீங்களே, அவங்களோட தங்கச்சி. இருங்க இருங்க, உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா? இருக்கு அண்ணி. நாங்க வேற மாதிரி சந்திச்சுக்கிட்டா நீங்க இந்த மாதிரி சந்திச்சுக்கிட்டீங்களா? நடந்ததெல்லாம் இருக்கட்டும், 2 பேரும் கையை கொடுத்து ஃப்ரெண்டா. சாரிக்கா, என்னால இவ கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நீ என்ன சொல்ற வசந்தி? நானும் அதே தான் நீ சொல்றேன். அவளோட என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியாது. ரஞ்சனி பாத்து, மெதுவா போ, கால் வலிக்க போகுது. கோமா இருந்த உங்க அக்கா மனசு மாதிரி நிச்சயத்துக்கு வந்திருக்காங்களா? வரல அண்ணி. ரொம்ப வருத்தப்படாதீங்க அண்ணி, அவ வராததே நல்லதுதான். வந்தா வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா. அவ ஒரு பூனை மாதிரி, அவளை வச்சுக்கிட்டு எந்த நல்லதும் பண்ண முடியாது. வீட்ல ஒரு விசேஷம் நடக்குது, உங்க அக்கா வராதது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணி, நீங்க அவளை பார்த்ததே இல்ல, அதான் பாவம் பரிதாபம் பாக்குறீங்க. அவளுக்கு பரிதாபம் பாக்குறதே பாம்புக்கு இரக்கம் காட்டுற மாதிரி. என்னடி ஆச்சு? தெரியலடி. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? எனக்கு என்னடி தெரியும்? சரி வா, யார்கிட்டயாவது போய் விசாரிக்கலாம். வா, யார்கிட்ட கேக்குறது? அங்க ஒரு கடை இருக்கு, அங்க போய் கேட்கலாம். வா பாத்து. சார் கொஞ்சம் சீக்கிரமா இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா 3வது வீடு. தேங்க்யூ சார். இந்த சாரியில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி, ரொம்ப சூப்பரா. இந்த கண்ணு காஃபி. அன்னைக்கு காஃபி. ஐயோ ஐயோ ஐயோ, உம்மா. வாய் நிறைய எவ்வளவு அழகா அண்ணின்னு சொல்ற. ஐயோ, இதே மாதிரி உங்க அக்காவும் அன்போட வந்திருந்தா இந்த சபையே நிறைஞ்சிருக்கும், கூடவே எங்க மனசும் நிறைஞ்சிருக்குமே. தெரியல, வா பார்க்கலாம். கொஞ்சம் பொறுத்து கொடி. உங்க அக்கா நிச்சயத்துக்கு தான் வரல, கல்யாணத்துக்காவது வருவாங்களா? தெரியலையே அத்தை. வர வச்சிடுங்க வசந்தி, உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக வர வைங்க. சரிங்க அண்ணி, எனக்கு விருப்பம் இல்லைனாலும் உங்களுக்காக கங்கா அக்கா கிட்ட சமாதானமா பேசுறேன். அமுதா. ஏய் மாமியார். அத்தை. அத்தையா? ஐயோ, இந்த வார்த்தையை உன் வாயிலிருந்து கேட்பமா கேட்க மாட்டாமான்னு நான் பயந்து போயிருந்தது அந்த ஆண்டவனுக்கு தமா தெரியும். ராசாத்தி திரும்ப. நிச்சயம் முடிஞ்ச உடனே கையோட கூட்டிட்டு போகணும்னு தோணுது. யார் தடுத்தா? இப்பவே உங்க கையோட கூட்டிட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னால உங்க பையனை அமுதா கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. அம்மா, இந்த எனக்கு படிக்க தெரியாதம்மா. படிக்க தெரியாதா? அமுதா வீடா? அதோ அந்த 4வது வீடு. ரொம்ப நன்றிமா. வா. சம்பந்தி அம்மா, அமுதாவுக்காக எடுத்து வச்ச நிச்சய புடவை கட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன சம்பந்தி, நீங்களே உங்க மருமக கிட்ட கொடுத்துக்கங்க. இனிமே உங்க வீட்டு பொண்ணு தானே. அமுதா, நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிக்கம்மா. நல்லா இருமா. வசந்தி, அம்மா, நீ போய் அண்ணி அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாமா. சரிம்மா. அம்மா நானும் கூட போ போ. புடவை எவ்வளோ பொருத்தமாக இருக்கு பாருங்க. உட்காருமா.
சமந்திமா, புடவை ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்து பார்த்து எடுத்திருக்கீங்க போல இருக்கு. நான் எடுக்கலைங்க, என் புள்ளதான் ரசிச்சு ரசிச்சு எடுத்தான். பொண்ணையை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணவருக்கு ஒரு நல்ல புடவையை செலக்ட் பண்ணுறது கஷ்டமா என்ன? ஏய், இந்த வீட்டுக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் மேடி. இது நர்மதா வீடாச்சே. சரி வா போலாம். ஆபாசமான ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு இந்த நிர்வாகம் முடிவு பண்ணிருக்கு. அதனால ஒரு மாணவியா நானே இந்த முடிவுக்கு கட்டுப்படுறேன். என்ன மாதிரி நினைக்கிறவங்க கையை தூக்குங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வரைஞ்ச கொலத்தை மட்டும் இல்லடி, உன் வாழ்க்கை கொலத்தையும் இந்த ரஞ்சனி அழிச்சு காட்டுவான். என் வாழ்க்கையில இனிமே என்னைக்கும் உன் முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன். அதே மாதிரி நீ என் முகத்தை பார்க்க கூடாது. என்னைக்குமே என் வாழ்க்கையில உன் முகத்தை பார்க்க மாட்டேன். நீ என் முகத்தை பார்க்கவே கூடாது. வாழ்நாள் முழுக்க பார்க்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் இந்த சூழ்நிலையில் பார்த்து விட்டார்களே, இனி என்ன நடக்குமோ?